நிலைவே இல்லை இந்த இடம் ஃப்ரீயா இருக்குது செம்மையா இருக்குது குடும்பமா இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பா டேஸ்ட் பண்ணி பாரு இருப்பா இது தம்பி போட்டலிச்சா அதே குருவா ஏடா நான் தங்கலான்னு பார்த்தா திங்கிட்டடா டேய் ஏன்டா வெயிட் பண்ற டேய் தம்பி சூப்பர் மாமா மழை வேற வந்துருச்சு இங்க பாரு இதெல்லாம் மழை வந்துருச்சு மாமா மாமா சொல்ல மச்சான் நம்ம இடத்துக்கு என்ன செஞ்சு கொடு மாமா சாப்பிட நல்லா இருக்கு வாயெல்லாம் பணானது பல்லெல்லாம் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. சரி மச்சான் மலை மாவட்டத்துக்கு வந்து கார்த்திகை மாசம் கறி தர முடியல கறி பண்ணக்கூடாது ஆமா அது போட்டுறாங்க சாமி அதனால வந்து வேணா பண்ணலாம்னா மாமா தேங்காய் வைக்கிது மாமா சொல்லுங்க சக்கிதா மாமா சரி அந்த தேங்காய் வச்சு என்ன செஞ்சு தர போற நானா நானு தேங்காய் எட்டு வந்தீங்க நாங்கள தேங்காய் உரிச்சிட்டு கிளீனா அந்த தண்ணி எல்லாம் எடுத்துட்டு அந்த கடலக்கொட்டை வெல்லம் ஏலக்காய் எல்லாம் கிளீனா போட்டு நல்லா சுட்டுட்டு நல்லா ஓடல கிளீனா தீஞ்சு நல்லா வெந்த பின்னாடி கிளீனா எடுத்து உடச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட் அருமையா இருக்கும். என்ன பண்றது அருமையா இருக்கும். வெல்லம் சுட்டு சாப்பிடலாம் நல்லா இருக்குமாமா அருமையா இருக்குது. நான் சுட்டு தரேன் தேங்காய் போய் என்ன போய் இப்போ எனக்கு இப்பயே சாப்பிடலாம் இதெல்லாம் ஏன் சார் போய் என்ன போய் நீ தேங்காய் போடுறா என்ன போட்டா ஓடுறா என்ன வேணும் சொல்லு நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன வேணுமா நான் சாப்பிட்டுக்குவேன் அருமையா தரேன் சொன்ன என்னென்ன வேணும் வாங்கி குடும்பத்து கொடு என்னென்ன வெல்லம் கடலை ஏலக்காய் கடலக்கொட்டை எல்லாம் கிளீன் எங்க போறது கடலக்காய் வீட்டுல போய் என்ன எட்டு வந்துருக்கா வீட்டுல கடல வச்சிருப்பாங்க அச்சு வந்து என்ன முடிக்கிடுவாங்க ஒன்னாவது நீ அசாது நீ கமிட் பண்ணி எட்டு வாங்கி நான் கிளீனா சுட்டு பக்காவா தரேன் 5 நிமிஷத்துல போய் எட்டு சொல்றேன் பகா அடி சூப்பரா சாப்பிடலாம். சரி மாமா வா நீ சொல்றேன் இன்னும் பேசலாம் வா நீ வா சரி அதான் செலவு வாங்க சொல்லி அமிச்சுக்கிறவன மச்சான் வாங்கி தர வச்சுக்கா கிளீனா கடல தூளு வெள்ளம் எல்லாம் போட்டு எல்லாம் ஏலக்காரம் போட்டு உள்ள போட்டு எல்லாம் உரிச்சிட்டு கிளீனா போட்டு எல்லாம் வேஸ்ட் சரி மச்சான் பரவாயில்ல விட்டு டக்குனு நீ நல்லா ருசியா சாப்பிடுவீங்க அறிமுகம் எங்க மச்சான் நான் அமிச்சு விட்டோம் கடைக்கு அவனை கடைக்கு வச்சு அவன் வாங்கி நான் சொல்றேன் எனக்கு தெரியாதா சரி 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 மச்சான் சொல்லு மச்சான் கல்ல அரை கிலோ போதுமா வெல்லம் 1 கிலோ ஓஹோ 1 கிலோ ஏலக்காய் சரி அவளுக்கு கூட வேணும் சரி 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 மாமா கல்லக்காய் சேடா போய் நான் மாட்டிக்கணும் மாமா சரி அடிப்படாத போயிடல உடனே என்ன பண்றது ஓடி வந்துட்டேன் மாமா வீட்டுல போறது சரி அங்க போயிட்டு வரலாம் அங்க போயிட்டு மேல பாரிக்கு போயிட்டு நல்லா கிளீனா சுட்டு தரேன் அதிகமா சுட்டு தரேன் மாமா இந்த இடத்துல சுடலாம்னு நினைச்சேன் மச்சான் சொல்லலான்னு வந்தானே இங்க மலையாக்குது இது இந்த பக்கம் போலான்னு பார்த்தா இந்த பக்கம் போறதுக்கு ஆவறதுல மழை இது மேல ஆவறதுல மேல வரலாமா மச்சான் அப்படியே லைனா அந்த பக்கம் போயிட்டு ஓரமா சூப்பரா குண்டடி போயிடலாம். அங்க போனாக்கல நெருப்பு போட்டா கூட நம்மளுக்கு வந்து அங்க நிலையாது அதனால வந்து அங்கேயே போயிடலாம். சரி வாங்க மச்சான் எல்லாம் வச்சிருங்க. நிலைவே இல்லை இந்த இடம் ஃப்ரீயா இருக்குது செம்மையா இருக்குது. சரி தேங்காய் சுடுறதுக்கு மூங்கில் குச்சி வெட்டிக்கலாம். அது குச்சி எதுக்குன்னா தேங்காயை ஓட்ட போட்டு தண்ணி எடுக்கிறீங்கள அது உள்ளெல்லாம் கடலக்கொட்டை அதெல்லாம் ரப்பி அதுக்கப்புறம் குச்சி அடிச்சுட்டு குச்சியில் காட்டி சுடுறது நல்லாயிருக்கும். அதனால தான் குச்சி வெட்டிக்கலாம். வாங்க ஒன்று எத்தனை கிடைக்குது 4 வேணுமா
மூங்கில் குச்சி வேற ரொம்ப கெட்டியாக்குது. தேங்காய் வெட்டுறது 4 குச்சி போதும். இந்தாப்பா இந்தாப்பா வரவே. தேங்காய் என்ன உரிச்சிக்கலாம். தேங்காய் உரிச்சிடலாமா? என்னட்டா இது எட்டுனாரா? தேங்காய் எடுத்துட்டா சுட்டுட்டு கிளீனா இன்னைக்கு அப்படியே எல்லாம் போட்டு அருமையாக சாப்பிடணும் இன்னைக்கெல்லாம். இந்தா போடு உரிக்கணுமே. இந்தா கத்தி வேற எட்டு வந்துட்டுக்கிற. பின்ன திருட்ட தேங்காய் சும்மாவா? உங்க வீட்டுல நின்று திருடி வந்துட்டியா தேங்காயை? என்ன எங்கள் அம்மா முடின்னு இல்லையா? அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அவ்வளோதான். சொன்ன இடத்துல அடிக்காத போயிட்டாங்களா உன்னையா? முருகனாங்க அப்பயும் ஒன்றும் பண்ண முடியல. தம்பி டேமேஜ் இல்லை, தேங்காய் உரிச்சிட்டேன் நான். அது கோமிட்டியில் எடு. இது எடுத்துடணுமா? அது எடு. கிளீனா சொரண்டாத அப்படியே கிட்டான். அது வடிக்காத விடு, கிட்டு விடு. தேங்காய் ரெடி. இந்த தம்பி பிடிச்சிக்கா. தேங்காய் மாமா இதே எட்டுண்ணா ஓட்ட கொத்தலாம். தேங்காய் ஓட்ட கொத்திக்கலாம். இப்போ தண்ணி அதிகமாக சாப்பிடல. டேஸ்ட் அதிகமாக இருக்குதுப்பா தண்ணி. இது மாதிரி இருக்கும் தண்ணி. அடுப்பு தூக்கலாம். தேங்காய்க்குள்ள கடலை, வெல்லம், ஏலக்காய், கடலை, கொண்ட கடலை வறுத்துனுங்கிறாங்க. அதெல்லாம் செஞ்சு இடித்து அது உள்ளே போட்டுக்கலாம். அதுக்கோசரம் நம்ம ஃபஸ்ட்டு இடிச்சுக்கலாம். வாங்க தம்பி, ஃபஸ்ட்டு கடலை கொடு. இது வந்து இது நாட்டு வெல்லம். ஆமாம், நாட்டு வெல்லம் தான். பனை வெல்லம். இந்தா போட்டு போட்டா தம்பி நல்லா கல்லை இடிச்சாச்சு. தட்டில் படிக்கலாம். அடியில அப்படி இது அப்படித்தாங்க தம்பி. எல்லாம் தூள் ஆகக்கூடாது. டேஸ்ட் வராது. ஆமா, இதான் வெல்லம். வெள்ளம் இரு. கல்லே இன்னும் கொஞ்சம் போடணும். ஒரு தேங்காய்க்கு ஒரு உலக்க வேணுமா? ஆமா, மாவு ஆயிட்டு போதும். கல்லையெல்லாம் சரியா போச்சு. அவுள் எடுத்துனா ஊற வைக்க கூடாது. ஊற வச்சிங்கன்னா நுணுங்காது. ஊற வைக்காம போடு. போதும். கலக்காய் போட்டு கலக்காய் சுட்டுக்கலாம். நல்லா கிளீனாக சுட்டு நல்லா போட்டு நல்லா கிளீனாக கல் அதெல்லாம் சேர்த்து வெள்ளங்கள்லாம் போட்டு நல்லா டேஸ்ட்டாக பண்ணணும். கலக்காய் சுட்டு அதில் போட்டு ஏலக்காய் கலக்காய் நல்லா கிளீனாக பண்ணிக்கலாம். கலக்காய் நல்லா வறுத்துருச்சுப்பா. எல்லாம் கிளீனாக கடல பழம் பிறக்கிறாங்க. கலக்காயை கிளீனாக வறுத்து அதிகமாக இருக்குது. கலக்காய் ரகமாக இருக்குது. கலக்காய் நீ பூரா உரிச்சிட்டு நல்லா வெள்ளத்தோட சேர்த்து கலையோட சேர்த்து எல்லாம் கிளீனாக போட்டு தேங்காய் போட்டு நல்லா கிளீனாக பண்ணுவோம். பக்குவம் பண்ணி பக்குவம் சாப்பிடுவோம். கலக்காலம் இது தூளெல்லாம் இடிச்சாச்சு. இப்போ கலக்கோட்டையை உரிச்சு சரிப்பா இந்த பொட்டெல்லாம் தட்டிட்டு சரி அப்புறம் உலக்கில் போட்டு இடிச்சுக்கலாம். சரிப்பா நல்லா கிளீனாக வெள்ளம் போட்டு இடி வெள்ளம்லாம் போட்டாச்சு.
கலக்காயெல்லாம் தீசி வச்சுன்னுக்கிறேன் மாமா. வளைக்கல போடு. இந்த வளைக்கல் போடு போடு. போட்டு இடி எல்லாம் போட்டு நல்லா நங்கு 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 குடிக்கலாம். பாரு எல்லாம் இடிச்சாச்சு. கடல, அவலு, கடலக்காய், வெல்லம், ஏலக்காய். இந்த ஏலக்காய் தூள் எல்லாம் எடுத்துரு. நல்லா கலந்துட்டு போடுவோம். கலக்கெல்லாம் கலக்கு. நீங்க கொடுக்க போய் நல்லா கலக்குங்க. போடுப்பா. போட்டு நல்லா கிளீனா ரப்பப்பா. கிளீனா ரப்பிட்டு நல்லா சுடுவோம். அப்படி போய் இது எடுத்துக்கணும். கீரெல்லாம் சிந்தரமாமா நீனு. சிந்தாது போட முடியாது. கோல் எடுத்துக்கின்னு உள்ள போடு. அமுக்கி அமுக்கி போடு. இங்க பாரு யாருது நல்லா வருத பார்க்கலாமா? பார்க்கலாம். வேணும்னா பார்த்துக்கலாம். நல்ல வேவும். போட்டு ரெண்டு மக்கு திரணும். அவ்வளவு அருமையாக தெரியுமா? சூப்பரா விட்டுங்க. நாடி மாடி நெய் இருந்துச்சு எங்க வீட்டுல. அதனால திரும்பி வந்தியா? பக்கா சூப்பரா இருங்க. போட்டு நல்லா சினிமா போட்டு அப்படி கும்முன்னு டேஸ்ட் எப்படி இருக்கு தெரியுமா? நெய் போட்டு இருந்தாங்களா? எப்படின்னு மட்டும் பாரு. கறி குழம்பு வச்சு கொடுமாமான்னா இது தேங்காய் சுட்டு கொட்டுனுங்கிற. கார்த்தி மாசத்துல யாராமா சாந்தன்றாங்க கறி குழம்பு. அது ஒரு வார்த்தை தான் வாயை கட் பண்ணுது. அதனால தான் உனக்கு தேங்காய் சுட்டு தரான்னு சொன்னது உனக்கு. எப்படி தின்னு பாருங்க. சூப்பரா இருக்குது. வா சுட்டு தரேன். வா அப்புறமா சாப்பிடு. வா நீ வா. அவ்வளவு அருமையா அதே பம்பட்டா வருது. வா நல்லா தேங்காய் நல்லா சுத்தி விடு. அப்படியே எப்படி நல்லா சுத்தி விடு. நல்லா நல்லா சுத்தி காட்டாதான் கிளீனா எல்லாத்துக்கும் தெரியும். கீழே வச்சிட்டுக்கிறா அதெல்லாம் வச்சிருவா. நேர்காணி இப்படி நல்லா தேங்காய் சுட்டு வருது. சுட்டுப்பா. தேங்காய் அருமையா சுட்டுப்பா. நல்லா சுண்ணுவாங்க. நல்லா சூப்பர். தேங்காய் நல்லா வெடிச்சு வந்துருக்குது. அரிமா சுட்டுங்குது. இன்னும் வேவிட்டு அந்த மேல ஓடுறோம். நல்லா வேவிட்டோம். நல்லா வெந்த பின்னாடி அரிமாக்கும் சூப்பராகும். விரிசல் வந்துருச்சு. பாரு சூப்பரா வேவிச்சுக்கலாம். இந்த கலர் கிஷ்டி எனக்கு ரெண்டு தேங்காய் சுட்டு வந்துருச்சு. போடு சூப்பரா இருக்குது. போடு நல்லா இடிச்சிடுறோம் பாரு மாமா. அப்படியே ஓடே கலர் வந்துருச்சு. ஓடு கலர் கிஷ்டி பாரு எப்படிங்க பாரு. எனக்கு வேற லெவலா வந்துருக்கு. வேற லெவல் தான் வந்துருக்குது. சூப்பரா இருக்குது. உம்மா அப்படி வெடிச்சிச்சு. சூப்பரா வெடிச்சுதுப்பா. ஓடு காஞ்சி ஓடு காஞ்சிச்சா. வாசனை எப்படி வருதுப்பா சுவாமி. வாசனை மட்டும் கும்முன்னு வருதப்பா சுவாமி. சூப்பரா சூப்பரா அருமையா அருமையா இருக்குதுப்பா. எதுப்பா போலாங்க. சாப்பிடலாம். நடக்கு போலாம். வாசனையே மணக்குது மாமா. சூப்பர். எடுத்து வாசனை என்ன வாசனை கரெக்டா இருக்குது. அருமையா வாசனை மட்டும் சாப்பிட்டுக்கலாம் வாங்க. பாரு என்ன ஒழுகுது பாப்பியா. தேங்கண்ணா பா சுவாமி சூப்பர். அவங்க ரெண்டு பேர் ஆளுக்கு ஒன்று ரெண்டு போயிட்டாங்க. இந்த ஒருத்தந்து ரெண்டு எப்படி இருக்கு? கோல்ல இருக்கிறது குச்சியில் இருக்குது. இந்த டேஸ்ட் மாதிரி இருக்குது. வாசனை கும்முன்னு இருக்குப்பா. அருமையாக சத்தியமாக சொல்கிறான். கும்முன்னு வாசனை. அப்பா நல்ல ருசியாக மாட்டுக்குது. இருப்பா டேஸ்ட் பண்ணி பாரு. இருப்பா இது தம்பி போட்டா அதே குர்ரா. ஏடா நான் தங்கலான்னு பார்த்தா திங்கிட்டா. டே ஏன்டா வெயிட் பண்ற டே. தம்பி சூப்பர். என்ன சாமி அப்படி போகுது? குடும்பமா இதெல்லாம் சொல்லிடு. கருப்பாக்கலாம் சொல்லிடு. அப்புறம் சாப்பிட்றது நல்லா இருக்கும். டேஸ்ட் என்ன வச்சுக்கா. அந்த கசப்படிக்கு மேலே இருக்காது. தேங்காய் அந்த ஓடுதான் மெதுங்குது இல்லையா. அதை சுரண்டி எடுத்துட்டு அதை கிளீனாக சுரண்டி எடுத்துட்டு அப்புறமா கிளீனாக புட்டு சாப்பிடுவோம். பார்த்து முன்னா கை சுட போகுது. ஆமாம் இதே சூப்பராக தான் இருக்குது.
நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு இருக்கும். இந்த மேலே இருக்கிறதெல்லாம் கருப்பு கருப்பாகிட்டுச்சு, அதெல்லாம் சீவி முடிச்சாச்சு. இப்போ கட் பண்ணி உள்ளே கொட்டிக்கலாம். நல்லா இப்படி பிச்சு கட் பண்ணி போடலாம். ஆஹா அருமையா வந்துக்குதுங்க. வரியா வந்த பாரு அருமையா அங்கே பாரு. வா ஆஹா சூப்பர். வா எப்படி வா ரொம்ப இருக்குதுப்பா வாசனை. சூப்பராக இருக்குதுப்பா. அருமையா இருக்குது வாசனை. மாடி கல்லு எவ்வளோ அழகாகுதா. பரவாயில்லப்பா. கஷ்டம் நம்ம கஷ்டப்படுறது வீண் போகல. வீண் போல ருசியாக இருக்குதுப்பா. அவனுக்கு ஸ்கூல் சுட்டு தர மாதிரி வீட்டு வாங்க லீவ் போட்டு தேங்காய் புண்ணு நான் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். அந்த ஞாபகம் வருதாப்பா இன்னைக்கு எனக்கு. ஆப்பா அதிகமாக இருக்குதுப்பா. சூப்பராக அருமையாக சாப்பிடலாம். தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கினேன், அதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சு மசாலா வச்சு அப்படி பிடிச்சி சூப்பராக வாசனை கும்பிடுதாப்பா. வேறு லெவலில் நீ மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாரு. எப்படி நீங்கள் இப்போ இப்படி தான் சுட்டுவீங்களா? நான் பேர் சுட்டு தான் தின்னுங்க. அந்த ஞாபகம் இன்னைக்கு வந்துச்சு எனக்கு. சிறப்பு நானும் சேர்ந்து ஆளுக்கு 2 ரூபா 1 ரூபா போட்டுருவேன். கல்லிக்காய் வெல்லம் இந்த ஏலக்காயை நான் வாங்கிட்டு அது கல்லுமால் வச்சு நச்சுக்கிட்டு இந்த மாதிரி சாப்பிட்டு போகிறேன். ஆனால் அந்த ஞாபகம் நீ தான் எனக்கு வருது. இப்போ எப்படி இருக்குது பழைய ஞாபகம் வந்து திரும்பி ஏன்டா ஸ்கூலுக்கு போகணுன்னு இப்படி ஆகுது பழப்பு நம்மளுது. டேஸ்ட் பண்ணு ஆகுதாப்பா. டெய்லியும் திட்டு இதே மாதிரி தான் பண்ணுவீங்களா? இல்லை ஏதோ ஒரு நாளைக்கு என்ன பண்ண விட்றாங்க கொள்ளக்கார மரத்துக்கார நெக்கி போட புரிஞ்சு ஜாமக்கா சாப்பிடுவாங்க. மரத்தை ஏறி போடுறது யாரு? நீ தான் லொடுக்கு பண்ணியாச்சு. நான் தான் கவுல் போட்டு ஏறத மேலே கவுல் போட்டு நானும் ஏறதுனால ஏறி போயிடாம தெரியுமா? 6 ரூபா காய் 4 காய் நான் பார்த்து டேய் எட்ட பார்த்து பெருசா பாலம் சொல்லுவேன். தக்கையாக தெரியுமா? அந்த காய் தலைனியா 8 கிலோ மாட்டை உளுந்து குண்டை கம்மட்டாக ஓடத்தான். எவ்வளோ தூரம் போவீங்க? என்னால் 6 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் போகிறது 12 மணிக்கு போடுவோம். அப்படியே போயிட்டு நல்லா கீழே வச்சுட்டு நல்லா நெருப்பு இதே மாதிரி தான். டேஸ்ட் மட்டும் இதே லெவல் தான். நான் கூட என்னமோன்னு நினச்சேன். வேற லெவலாக இருக்குது. இந்த மாதிரி நான் எனக்கு சாப்பிட்டதே கிடையாது. இன்னைக்கு தான் சாப்பிட்றேன். சாப்பிட்றதா அதிகமாக இருக்குதுப்பா. இல்லை நல்லா இருக்குது, சாப்பிடலாம். அப்புறமா நீ நல்லா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் சந்திக்கலாம்.